ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான நாள். இன்றைக்கி மார்ச் மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதத்துடைய 3ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 19ஆம் நாள். கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு மாசி மாத பௌர்ணமி, அதோடு ஹோலி பண்டிகை. இது எப்பயும் போல் வர்றது தானே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எப்பயும் போல் வர்றது தான். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய நாள் 850 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது ரொம்பவே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சந்திர கிரகணம். ஆமாங்க, இந்த சந்திர கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள், உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த பாதிப்பை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு இதை ஓவர் கம் பண்ணி வர்றது தான் புத்திசாலித்தனம். அதோடு இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தின் போது சில விஷயங்களை மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் என்னென்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் இன்றைக்கி எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். முதல்ல நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றிய தாள்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் வானத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தோன்ற இருக்கக்கூடிய கிரகணம் ரத்த நிலவு போல் காட்சி தரப்போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்கு. இன்றைக்கி பூமி, சூரியன், சந்திரன் நேர்கோட்டில் பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைக்கும். அப்போ தான் இன்றைக்கி மாலை சந்திர கிரகணம் ஏற்படும். இன்றைக்கி சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பார். இதனை தான் இரத்த நிலவு, பிளட் மூன் என்று இன்றைக்கி அழைக்கப்படும். இந்த முழு கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் இன்றைக்கி நீடிக்கும். இது இந்திய நேரப்படி இன்றைக்கி மாலை வேளையில் தான் நிகழப்போகுது. இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போது இன்றைக்கி கிரகணம் தொடங்கிறதுனால நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதி நிலையை சூப்பராக இன்றைக்கி காண முடியும். கரெக்டாக இன்னும் சற்று நேரத்தில் மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய கிரகணமானது கரெக்டாக மாலை 5:32க்கு உச்சத்தை அடையும். அப்புறம் இரவு 7:53 மணிக்கு முழுசாக நிறைவுக்கு வரும். கிட்டத்தட்ட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கி சந்திரன் உதிக்கும் போது இந்த நிகழ்வு கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக தெரியும். ஆனால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான திப்ருகார், திஸ்பூர், ஹொல்ஹஸ்கத்தி, ஹலாங், இட்டாநகர் இந்த மாதிரி சில நகரங்களில் முழு கிரகணத்தையும் காண முடியும். அங்கெல்லாம் இன்றைக்கி மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தின் உச்சக்கட்ட நிலையை தெளிவாக காணலாம். ஸோ அதனால் இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சா கிரகணத்தை பார்த்துருங்க. சூரிய கிரகணத்தை போல் இந்த சந்திர கிரகணம் ஆபத்தானதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி வெறும் கண்களால் வானத்தில் நடக்கக்கூடியதை பார்க்கலாம். வெறும் கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது. இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. ஸோ அதனால் சாதாரணமாகவே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த கிரகணமானது வலுவாக எதில் நடைபெறுதுன்னா சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நடைபெறுது. அதோடு ராகு கேது என்று சொல்லப்படக்கூடிய பயங்கரமான அந்த கிரகங்கள் சந்திரனை விழுங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சொல்லப்படுது. இந்த நிகழ்வின் போது நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசுபம் வெளியாகும். அதனால தான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகணத்தின் போது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கம் கொண்டு வரும் என்பது சொல்லப்படுது. அதில் குறிப்பாக இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சவால்கள் இருந்த காலத்தை கொண்டு வரப்போகுது. அந்த சவால்கள் என்னென்ன சவால்கள், அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம்
கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ கிரகணத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசி மூலம் பூரடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய தனுசு ராசினரு இந்த கிரகணத்தினால எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும். அதோடு கடன் சுமை முற்றிலும் குறையோ, எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலோ, எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றும். யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது அதில் இனி கவனமாக இருப்பது நல்லது. சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கோ, முடிஞ்ச அளவு சொல்ல காப்பாற்றாமல் இருக்கிற மாதிரி பாருங்கள். முடிஞ்ச அளவு நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபமானது இனி உங்களுக்கு வந்து சேரும். போட்டிகள் மொத்தமாக இனி உங்களுக்கு குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் நிறைய திருப்தியானது ஏற்படும். கடன் தொல்லைகள் முற்றிலும் குறையும். அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். அதனால் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்க இனி வரக்கூடிய காலகட்டம். அப்புறம் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும். மெயினாக சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வீட்டுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அதோடு பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனம் தேவை. எதையும் இனி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது, இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உற்சாகமாக இனி செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடனே செய்து முடிப்பீங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் இந்த கிரகணத்தினால உங்களுக்கு கிடைக்க போகுது. சாதகமாக அதை பயன்படுத்தி இந்த கிரகண டைமில் முன்னேறுங்க. குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அதெல்லாம் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியோடு காரியங்கள் செய்திங்கன்னா சாதகமான பலன் இனி வரக்கூடிய நாட்கள் பெறலாம். பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களுடைய சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அதோடு உடனிருப்பவர்களோடு எச்சரிக்கையாக பழகுவது இந்த கிரகணத்திலிருந்து நல்லது. ரகசியங்கள் கையாள்வதில் தான் மெயினாக கவனம் தேவை. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஆப்பே வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்கள் ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள் வெற்றி பெற கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய முயற்சிகள் தாராளமாக எடுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க கிரகண பலன்களாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த சந்திர கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ இதை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜோதிட ரீதியாக ராகு அல்லது கேதுவின் பகையினால தான் சூரிய சந்திரன் இணையும் போது சூரிய கிரகணமும், சூரிய சந்திரன் நேர்கோட்டில் பயணிக்கும் போது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும்போது சந்திர கிரகணமும் ஏற்படும். இப்படி ஏற்படக்கூடிய 2 கிரகணமே அசுபம்தான். அதில் இன்றைக்கி சந்திர கிரகணம். ஸோ கிரகணத்தன்னைக்கு இன்றைக்கி என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் தொடங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. கோயில்கள் அனைத்தும் நடை சாத்தப்பட்டிருக்கும். அதனால் கோவில்களுக்கு கூட போகக்கூடாது. அப்புறம் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லுனை போட்டு வைக்கணும். அப்போ தான் உணவுப் பொருள் கெட்டு போகாது. கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அதுபோல் சந்திர கிரகணத்துக்கான துதியும் பாராயணம் செய்யணும். இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் இன்றைக்கி கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி குளித்து விட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளணும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தான் தீபமேற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். இன்றைக்கி கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். இன்றைக்கி சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்வது கூட நல்ல பலனை கொடுக்கும். கிரகணம் முடிந்து ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். இதெல்லாம் ஏன் இன்றைக்கி நான் பண்ணுன்னு சொல்லணும்னா, இன்றைக்கி சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். அதனால் கிரகண தோஷம் அதிகம் இருக்குது.
அதுக்காக தான் சாந்தி பரிகாரமாக இந்த பரிகாரம்லாம் செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் தாங்க பரிகாரங்கள். ஸோ இன்றைக்கான தகவல்களை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வீடியோலாம் வந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.